ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு நல்லா இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து சுக்கிராதித்ய யோகம் வரப்போகுது. ராசிக்கு 7ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு, உச்சமடைஞ்சிருக்கிறாரு. ஒரு சுகஸ்தானத்தில் பாக்கியாதிபதி உச்சமடைஞ்சதுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத பண உறவு இருக்கும். எதிர்பாராத பணம் பல வகையில் வரும். ஓகே நேர்களே, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ராசிநாதன் 8ஆம் இடத்துல குருமங்கள யுகத்தில் இருக்கிறாரு. 8ஆம் இடம் வலுத்திருக்கு. 8ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால என்ன, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும், ஆனால் நல்லதாக நடக்கும். சரியா நேர்களே, உங்கள் சகோதர வழியில் சில சந்தர்ப்பங்கள் சம்பவங்கள் நடக்கும். நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திருமண உறவு, திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறனால பரவாயில்ல, ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஆள் கொஞ்சம் திடகாத்தமாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் பதற்றத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. படக்குன்னு பேசிடாதீங்க, வாயை விட்டுறாதீங்க. கொஞ்சம் நின்று நிதானத்து இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல கேது. 5ல் கேது இருக்கக்கூடாது. விக்ன கணபதி படத்தை வச்சு கும்பிடணும். விக்ன கணபதி படம் ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கிறேன், இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். 8807457629. ஓகே நேர்களே, அடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 3ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். நவம்பர் 3ஆம் தேதி. சூரியன் 7ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. நீசபங்கம் அடைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் அண்டு புதன் இருக்கிறாங்க. 6 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். விபரீத ராஜயோகம். குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பர். ஸோ புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 3, 6 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் அவர் குரு பார்வையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாயும் புதனும் நல்ல வலுத்து இருக்கிறாங்க. 1, 8, 3, 6. ஸோ அசுப தொடர்பில் உள்ள கிரகங்கள் குரு பார்வையில் மறைஞ்சு நல்ல பலங்களை கொடுக்கறனால விபரீத ராஜயோகம், திடீர் ராஜயோகம் வரும். அதுபோக சுக்கிரன் சித்திரை சாரம் எடுக்கிறாரு. சித்திரை விஸ்வகர்மாவுடைய நட்சத்திரம். விஸ்வகர்மா அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவர். விஸ்வம்னா உலகம், கர்மானா காரியம். ஸோ உலக காரியத்துக்காக உருவாக்கப்பட்டவர் விஸ்வகர்மா. அவர் தான் நிறைய படிச்சிருக்கிறாரு. படைப்பாளி ஃபுல்லாக அவர் தான். ஸோ அந்த விஸ்வகர்ம யோகம் உங்களுக்கு இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல நடக்க போகுது. நல்லாயிருக்கும். காரியம் பண்ணுறவங்க, கட்டட கலையில் இருக்கிறவங்க, சிற்ப கலையில் இருக்கிறவங்க, தச்சு வேலை பார்க்குறவங்க, நகை வேலை பார்க்குறவங்க, இப்படி இந்த பூமிக்காக, இந்த வாழ்க்கைக்காக வடிவமைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலை தொடர்பு, கட்டிட தொடர்பு. சரியா நேர்களே, ஒரு மனிதனுக்கு 3 தான் ரொம்ப முக்கியம். உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. அதில் இருக்க இடம்ங்கிறது விஸ்வகர்மாவில் போயிடும். ஏன்னா இருக்க இடம் வீடு, மனை, எது வேணாலும் சொல்லிக்கலாம். பங்களா, தோட்டம், அரமனை, எது வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா, இன்றைக்கி அந்த காலத்தில் அரமனைங்கிறாங்க, இன்றைக்கி பங்களாங்கிறோம், பேலஸ் அப்படிங்கிறோம். ஸோ வாட்டர் மேபி அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர்களும் நல்லா இருப்பாங்க. அமைப்பாளர்கள், கட்டிட அமைப்பாளர்கள், மற்ற அமைப்பாளர்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விஸ்வகர்மா யோகம், திடீர் விபரீத ராஜயோகம், இதெல்லாம் நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிராதித்ய யோகம், இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் 12ஆம் இடத்துல வரைய சனியாக இருந்தாலும் குரு பார்வைக்கு சுபத்துவம் மாறாரு. அடுத்து 5ஆம் தேதி அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 5ஆம் தேதி சந்திரன் தொடர்புலேருந்து வராரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் தேதி சந்திரன் தொடர்பில் இருக்கிறாரு. 2, 3, 4. ஸோ உங்களுக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கே மிகச்சிறப்பாக இருக்குது. ராசி 12ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்ந்து குரு பார்வைக்கு வருது மிகச்சிறப்பு தான். அஷ்டலட்சுமி யோகம் அருமையான பலன்களை கொடுக்கும். ஸோ மேசராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பலன்களை போடுறேன், பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள். சரியா நேரில் அனைவரும் லைக் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோட்டோஸ் வேணுங்கிற என்கிட்ட அனுப்பலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு பூஜை சொல்கிறேன் நான். 5/11/2025 பௌர்ணமி அன்னைக்கு காலையில் 6 to 8 வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. விக்ன கணபதி படத்தை வச்சுக்கோங்க. அதுபோக தனலட்சுமி படம் 2 படத்தை வச்சு வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி புதன்கிழமை தான். சரியா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராசியை பார்க்குறாரு, பஞ்சமாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு. ராசிக்கு 2, 7 கூடையவன் 5 கூடையவன் சேர்ந்து ராசியை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், ஆள் சந்தோஷமாக இருப்பீங்க, பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும், நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போவாங்க. சரியா, சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, ராசிக்கு 6 பஞ்சமாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருக்குது மிகச்சிறப்பு தான். சரியா, அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். அரசியல்
அரசியல்வாதிகளுக்கு கொடி கட்டி பறப்பீங்க. மேசராசியில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அருமையான காலம். அரசாங்க முயற்சிகள் தேடி போகாமல் அதுவாக நடக்கும். அரசாங்கத்தில் எதுவும் முயற்சிகள் இருக்குது, அரசாங்கத்தில் எதுவும் காரியம் நடக்கு, கவர்மெண்ட் விஷயங்கள்லாம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிப்பீங்க. எதையும் இதயமாக இருப்பீங்க. நல்லா நல்லா ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சரியா, யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்டெபிளாக இருப்பீங்க. கோடிகளை குவிக்கும் யோகம் வந்தாச்சு. அதாவது கோடிகள் பல வகையில் வரப்போகுது. பணப்புழக்கம் பல வகையில் வரப்போகுது. 2ஆம் இடம் வலுக்குது. 2ஆம் இடத்துக்கு வந்து புதனுடைய பார்வை இருக்குது. செவ்வாயும் புதனும் சேர்ந்து ஒரு பார்வை பார்க்குறாங்க. சரியா நேர்களே, செவ்வாய் வந்து வீரத்துக்குரியவர், புதன் விவேகத்துக்குரியவர். ஸோ 2ஆம் இடம் வந்து வீரமும் விவேகமும் சேர்ந்து போகுது. 2 கூடையவன் ராசியை பார்க்குறாரு. இப்படி ஒரு ட்ரையாங்கல் அமைப்பில் கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு பரிமாற்று முறையில் ராசியை வலுப்படுத்துகிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடமும் ராசி வலுப்படுது. 2 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ பணம் பல வகையில் வரும். அது லட்சங்களாவோ கோடிகளாவோ ஆயிரங்களாவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களோட அலைக்கேசனை பொறுத்து. சரியா நேரில், குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பணங்கள் பல வகையில் கூடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருவும் தன் பங்குக்கு நல்ல பலங்களை கொடுப்பார். குரு பகவான் ராசிக்கு 9 12 கூடியவர். தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். வீட்டிலேருந்து தூரதேசத்துக்கு போவீங்க. 4ஆம் இடம் வீடை குறிக்கும், மனையை குறிக்கும். ஸோ மனையிலேருந்து வெளியே போவீங்க, தூர இடத்துக்கு போவீங்க. வெளி மாநில வெளிநாட்டுக்கு போய் பணத்தை சம்பாதிக்க நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. டிசம்பர் 5 வரைக்கும் வெளி வட்டார தொடர்பு நல்லபடியாக இருக்கும். குரு பூச நட்சத்திரத்தில், குரு புஷ யோகத்தில் இருக்குது. மிகச்சிறப்பு தான். அந்த நட்சத்திர பரிவர்த்தனை நடக்குது. குரு வந்து சனி பகவான் நட்சத்திரம், சனி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஸோ இன்னொரு 108 நாளுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 7.5 சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். இவ்வளோ நாள் 7.5 சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. சரியா, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. பழக்க வழக்கத்தில் தட்டுப்பாடு இருந்தது. சரியான நேரத்தில் பணம் கிடைக்கல. பணத்தட்டுப்பாடு, பணப்பிரச்சனை, குடும்பத்தில் மனப்பிரச்சனை எல்லாமே இருந்தது. மனதும் பாய்க்கப்பட்டிருந்தது, பணப்பிரச்சனையும் இருந்தது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. பேச்சுவார்த்தையில் ஒரு நிதானம் இல்லை, பேச்சுவார்த்தையில் ஒரு நிலைப்பாடு இல்லை. நீங்கள் பேசுனா மற்றவங்க தவறாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் எல்லாமே சரி கட்டப்படும். சனி பகவான் பார்க்குற இடங்கள் 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது நல்லதான். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் உத்தியோகம் போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ 6 கூடையவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு திடீர் சில சம்பவங்கள் நடக்கும். ஆனால் நல்ல சம்பவங்களாக இருக்கும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறனால அந்த சம்பவங்கள் திடீர் மாற்றம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ உத்தியோகத்துக்கு போகிறவங்க, குறிப்பாக கணக்கு வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, ஐடி வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் மாற்றங்களுடன் ஒரு ஏற்றம் இருக்கும். ஒரு ஷாக் இருக்கும். பட் அந்த ஷாக் வந்து ஒரு லக்காக இருக்கும். சரியா, அப்படி இருக்கும். லக் அண்ட் ஷாக் அப்படி சொல்லும். திடீர்னு அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் டக்குன்னு திக்குமுக்காட வைக்கும். ஸோ உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கிற யோகமெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அது திடீர் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது தான் திக்குமுக்காட வைக்கிற யோகம். ஸோ இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் வந்து ராசியை சுற்றி நடக்குது. ராசிக்கு 7, 8 இடங்கள் வலுப்பெறுகின்றன. அதுபோக வந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடம் ஜம்முன்னு இருக்குது. 10ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தொழிலில் கொடி கட்டி பறப்பீங்க. 10 கூடையவனையும் பார்க்குறாரு. ஸோ தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுவும் சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில், பழைய பொருட்கள் உள்ள தொழில், பழைய பேப்பர், பழைய இரும்பு, பழைய பொருட்கள், செகண்ட் சேல்ஸ் பண்ணுறது, மர வேலை பார்க்குறது, இரும்பு வேலை பார்க்குறது, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறது, பித்தாலை, இது மாதிரி வேலைகள், கழிவுப் பொருட்கள், கிருஷ்ணாயில், ஃபிலாயில், பெட்ரோல், கழிவுப் பொருட்கள், மெழுகு, அதுபோல் பெட்ரோல் பங்கு, பெட்ரோல் ப்ராடக்ட், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பொருட்கள், சரியா நேரில், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சனி பகவான் ஆதிக்கமுள்ள பொருட்கள், தகரம், இரும்பு, சரியா, பூமிக்கு அடியில் தோண்டி எடுக்கிற பொருட்கள், கடப்பா, சலாப்பு, ஜல்லி, மணல், கட்டட சம்மந்தப்பட்ட பொருட்கள், சென்ட்ரிங் சீட்டு, இப்போ கட்டடத்தில் சென்ட்ரிங் சீட் வைக்கிறவங்க, சப்கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறவங்க, மோல்டு கொடுக்குறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். கட்டட சம்மந்தப்பட்ட வேலை நிறைய இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சரியா நேரிலே, ரோடு போடுறது, கட்டடம் கட்டுறது, பாலம் அமைக்கிறது, ஹைவேஸ் ரோடு, தார் ரோடு போடுறது, தார் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே சனிபானோட ஆதிக்கத்தில் தான் வரும். ஸோ கருப்பாக இருக்கிறது எல்லாமே சனிபானோட ஆதிக்கத்தில் தான் வரும். எள்ளு வேலை பார்க்குறவங்க, எண்ணெய் எடுக்கிறவங்க, எண்ணெய் ஸ்டோர் வச்சுக்கிறவங்க, எண்ணெய் செக்கு வச்சுருக்கிறவங்க, இந்த தொழில் அல்லது உத்தியோகம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, உத்தியோகம்னா என்ன, நம்ம ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை வைப்போம். தொழில்னா நம்ம 4 பேருக்கு சம்பளம் கொடுப்போம். எப்படி இருந்தாலும் சரியா, சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். அரசு உத்தியோகத்தில் சனிபவன் ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில், சனிபவனுக்கு சூரியன் வந்து சஷ்டாசமாக இருந்தாலுமே சூரியன் வந்து குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, சனி பகவான் குருக்கு கோணமாக இருக்கிறதுனால அந்த கேந்திர கோணாதிபத்திய யோகம் வந்து வேலை செய்யும். சஷ்டாச அமைப்பு இருந்தாலுமே கேந்திர கோணாதிபத்திய யோகம் 2 பேர்த்தையும் குரு சரி கட்டுவார். அப்படி குரு சரி கட்டுறதுனால அரசாங்கத்தில் வந்து மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, பிஆர்ஓ வேலை பார்க்குறவங்க, கலெக்டரேட் வேலை பார்க்குறவங்க, மக்கள் பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். தாசில்தார், விஏஓ இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும்.
இது மாதிரி பணிகளெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் அமைவாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். தனிப்பட்ட முறையில் நல்ல காசுக்கார நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் நல்ல ஒரு தனவானாக இருப்பாங்க. அதனால் நல்ல காரியங்களை சேர்த்துக்கிறீங்க. தொழிலில் ஒரு விரைவாக முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு நுட்பத்தை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. எதுலேயும் ஒரு நுட்பமாக இருப்பீங்க. எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் ஆளாக மாட்டீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸ்தல யாத்திரை இருக்கும், தூரதேச யாத்திரை இருக்கும். சரியா, எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க, டூரு பிக்னிக்னு போயிட்டு வருவீங்க. தொழில் ரீதியாக உங்கள் பார்ட்னரை கூட்டுக்கிட்டு இல்லைனா தொழில் விஷயமாக எங்கேனாச்சும் டூர் போவீங்க. நிறைய பேர் போவாங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், தொழிலை சில டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு டெக்னாலஜி இங்கே கொண்டு வருது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பெரிய மல்டி மில்லியனர் தான் செய்வாங்க. ஸோ மேசராசியில் இருக்கிற மல்டி மில்லியனர் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு சிலதை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அது நல்ல விதமாக பிடிக்கும். மனைவி விஷயத்தில் நல்லாயிருக்கும். சரியா, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, பரவாயில்ல. சரியா, மனைவி விஷயத்தில் சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும், ஈகோ பிரச்சனை இருக்கும். நான் சொல்கிறது பெருசாக நீ சொல்கிறது பெருசான்னு இருக்கும். ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால ஈகோவை தூண்டு விடுவார். ஈகோவை மட்டும் தவிர்த்துருங்க. நீங்கள் 2 பேருமே பெருசு தான். கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி ஈகோ வரக்கூடாது. 2 பேரும் பரஸ்பரமாக இருக்கணும். அர்த்தநாரியாக இருக்கணும். நீ பாதி நான் பாதி, சிவன் பாதி சக்தி பாதி. அப்படி கணவன் மனைவி இருந்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து இணக்கம் இருக்கும். அந்த அர்த்தநாரி யோகமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா நேர்களே, பெண்களால் நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறவருடைய அனுக்கிரம் இருக்கும். நீங்களும் நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. பௌர்ணமி அன்றைக்கி ராசியில் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. புதன் சவாசம் இருக்கிறனால சாஸ்திர ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, விஞ்ஞான தொடர்பில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கொடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். ஸோ சந்திரனும் அடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 4 குடைவன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. இன்றைக்கி எங்கே சார் இருக்கிறார் சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி சந்திரன் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான அமைப்பு. அடுத்து 11ஆம் இடத்துல வந்து ராகு சுபத்துவப்படுத்துவார். மிகச்சிறப்பாக இருக்கும். சரியான நிலை சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்துவார். ஸோ சந்திரனும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கனால உங்களுக்கு அனைத்திலும் சுகப்படுவீர்கள். தாய் அன்பு நல்லாயிருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். வீடு மனை இது நல்ல விதமாக பார்க்கப்படுது. ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல வேறு குரு இருக்கிறாரு. 4ல் குரு ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது, இருந்தாலும் உச்சம் அடைஞ்சு இருக்கிறாரு. ஸோ உச்ச குரு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். தாய் அன்பு சிறப்பாக இருக்கும். கால்நடை வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகம் ஒரு நீர் ராசி. அங்கே வந்து குரு உட்காந்துருக்கிறாரு. நிலம், விவசாயம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மனை சம்மந்தப்பட்டவங்க, பூமி சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீர்நிலையில் வேலை பார்க்குறவங்க, மெரைன் இன்ஜினியர்ஸ், கப்பலில் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா நேரில் சீசோரில் வேலை போட்டிருக்கவங்க, கடை போட்டிருக்கிறவங்க, முத்து குளிக்கரில் இருக்கிறவங்க, உப்பளம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உப்பளம்லாம் நிறைய பார்க்கலாம். தூத்துக்குடி பக்கம் போனோம்னா நிறைய உப்பளம் இருக்கும். ஸோ இது சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 9 குடையவன் நல்லவா, 9 12 குடையவன் நல்லவா 4ஆம் இடத்துல ஒரு நீர் ராசியில் இருக்கிறாரு. நீர் ராசியில் ஒரு தனகாரகன் இருக்கிறார். குரு தனகாரகன். அதனால் அது நீர் சம்மந்தப்பட்ட ஆதாயம் அதிகமாக இருக்கும். தண்ணிக்கேன்னு வேலை சப்ளை பண்ணுறவங்க, அப்புறம் ஆரோ வச்சுருக்கிறவங்க, ஆரோ சொல்கிறாங்கள அந்த உப்பு தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி ஆக்கி இன்றைக்கி விற்கிறாங்களே, ஊராக வண்டியில் வந்து விற்கிறாங்க. இன்றைக்கி நல்ல பிஸ்னஸ் அது. ஆர்ஓ பிஸ்னஸ் கூட வந்து 10 ரூபா 15 ரூபான்னு விற்கிறாங்க. சரியா, அப்படியே அதுக்கு ஒரு ஆரன் வச்சுருக்கிறானுங்க. அது டொயின் அடிப்பானுங்க. அந்த சத்தம் வந்து காதில் கேட்க முடியாது. ஆனால் அந்த சத்தத்தில் தான் வர்றார் அவர். கலெக்டர் வர மாதிரி வருவார். தண்ணிக்காரர் தண்ணி லாரி வர்றது வந்து இன்றைக்கி அவ்வளோ ராஜமரியாதை ஆகிப்போச்சு. ஏன்னா தண்ணிக்கு அந்தளவு டிமாண்ட் ஆயிடுச்சு. என்றைக்கு தண்ணியை விற்க ஆரம்பித்தாங்கன்னா அன்றைக்கி நாட்டில் இதாகிப்போச்சு. சரியா, தண்ணி வைக்கக்கூடாது என்றைக்கும். தண்ணி வந்து ஒரு முக்கியமான பொருள். தாயை வெறுத்தாலும் தண்ணியை வெறுக்காதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சின்ன பிள்ளைலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயை வெறுத்தாலும் தண்ணியை வெறுக்காதே அப்படிம்பாங்க. இன்றைக்கி தண்ணியை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு போயிடுச்சு. சரியா, ஆறு குளம்லாம் இல்லை. கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கிற காலமெல்லாம் போயிடுச்சு. குழாய் தண்ணியும் கொடுக்கறது இல்லை. எல்லாம் ஆர்ஓ வாட்டர் தான். அதில் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துருவான். மினரல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக கொடுக்குறான். அதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஆர்ஓ வாட்டர்லாம் தவிருங்கள் தயவு செய்து. நான் வீடியோ பேசினாலும் ஜோசியம் பேசினாலும் சரி, சுகாதாரத்தையும் சொல்லுவேன், மருத்துவத்தையும் சொல்லுவேன், சில வழிபாடையும் சொல்லுவேன். ஸோ இந்த ஆர்ஓ வாட்டர், பாக்கெட்டு தண்ணி, பாட்டில் தண்ணி இதெல்லாம் மேக்ஸிமம் குறைங்க. மேசராசினியர்கள் வேட்டு கேட்டுக்கிறேன். போன் பிரச்சனை வரும் பிற்காலத்தில். சரியா, மினரல்ஸ் இருக்கணும். போர் வாட்டரை குடிங்க. கார்பரேஷன் வாட்டர், ஆற்று தண்ணியை குடிக்கலாம். இப்போ மதுரையில் இருக்குன்னா ஆற்று தண்ணி குடிங்க. திருநெல்வேலியில் இருக்குன்னா தாமிரபரணி ஆற்று குடிங்க. ஈரோடு அங்கிட்டு திருச்சி அந்த பக்கம் இருந்தீங்கன்னா காவேரி ஆற்று தண்ணியை குடிங்க. வரும் கார்பரேஷன் குழாயில் வரும். அதை கொஞ்சம் சுட வச்சு குடிச்சிக்கணும். அதை வந்து நம்ம கொஞ்சம் பக்குவமாக பார்த்து குடிக்கணும். ஃபில்டர் பண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். பட் அந்த தண்ணியில் வந்து மினரல்ஸ் இருக்கும். இந்த ஆர்ஓ வாட்டர் வரான்ல, வீட்டில் வந்து மணி அடித்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, ஹாரன் அடித்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, லாரியில், கார்பரேஷன் லாரியில் வருது இல்லை, தனியாரில் வந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்ல தண்ணி அல்ல. இதனால் யார் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, உண்மையை தான் சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சொல்ல வந்த விசேஷம் என்னென்னா, அந்த சொல்ல வந்த விஷயம் வந்து அந்த தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அதில் உள்ள நல்லது கிட்டத்தை சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நலன் கருதி சொல்கிறேன்.
ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து பலன் நல்லா இருக்குது. சுக்கிரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து நல்லா இருக்கிறாரு. சரியா, தான் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, ஜவுளி கடை உத்தியோகம் போகிறவங்க, பாத்திர கடை உத்தியோகம் போகிறவங்க, அதுபோக ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால இணக்கம் இருக்கும். சரியா, இணக்கம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு உறவு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். அப்படியே நான் பெருசாக நீ பெருசான்னு இருக்கும். நாளாக சரியாக போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேசராசியில் இப்போதைக்கு ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இணக்கம் நல்லாயிருக்கும். நண்பர்கள் இணக்கம், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் கண்ணின் மணியெலாம் இருப்பாங்க. பிள்ளைகள் படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது நல்ல வாய்ப்பாக இருக்குது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுது, இல்லைனா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்குன்னா அதில் வேகப்படுத்துங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுது. கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் நல்லபடியாக இருக்கும். புதுசாக வீடு கட்டுறதுக்கு நல்ல யோகம் இருக்கும். வீடு மாறுறதுக்கு யோகம் இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட காரியம் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் சிறப்பாக இருக்கும். மேசராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து விவசாயம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி உரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஃபெர்டிலைசர், உரம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு, உரக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து இது மாதிரி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இளைய சகோதரனால் நல்லாயிருக்கும். இளைய சகோதரன், தம்பி, தங்கச்சியால் நல்லாயிருக்கும். ஆள் வீர தீர தூரனாக இருப்பீங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திரைப்படத்துறையில் ப்ரொடியூசராக இருக்கிறவங்க, ஃபைனான்ஸராக இருக்கிறவங்க, தயாரிப்பாளராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கன்னியா லக்கணம், மேசராசி கன்னியா லக்கணம், இது ஒரு சஷ்டாசங்கம் தான். இருந்தாலும் இப்போதைக்கு நல்லா இருக்குது. சரியா, வாக்கு நல்லாயிருக்கும். பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு அலங்காரம் இருக்கும். அதிகாரமும் இருக்கும், அலங்காரமும் இருக்கும். ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அடுப்பு இருக்கா சொன்ன மாதிரி நல்லா ஒரு டயலாக் போடுவீங்க. சரியா, டயலாக் டெலிவரி நல்லபடியாக இருக்கும். வார்த்தைகளால் எல்லா விஷயத்தையும் காரியத்தையும் நல்லா பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கலவுறு மீனில் நல்லூறு மீனாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். குறிப்பாக திரைப்படத்துறையில் ஸ்டண்டு மாஸ்டர் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சாகசம் பண்ணுறவங்க, சர்க்கஸ் வேலையில் இருக்கிறவங்க, வித்தை காட்டுறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து துலா லக்கணம் நல்ல ஆளுமை அதிகாரத்தோடு இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்க சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உணவுத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சிவில் சப்ளை கார்பரேஷன், ரேஷன் கடை, கூட்டுறவு, கோஆபரேட்டிவ் ஸ்டோர், பண்டகசாலை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக லக்கணம் மேசராசி நல்லா இருப்பீங்க. டெக்னாலஜி நல்லபடியாக இருக்கும். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். மாடர்ன் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், அது சயின்ஸ் அண்டு மேக்ஸ் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ், ஜேசிபி, கிட்டாச்சி, டவர் கிரெயினு, இது மாதிரி இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு உள்ளது. மற்ற டெக்னாலஜி உள்ளவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா, நிறையா சொல்லலாம். மெக்கானிக்கல் அண்டு இது சொல்லலாம், நம்ம R&D அப்படிலாம். சரியா, அதை சொல்லுவாங்க. சில வார்த்தையெல்லாம் இருக்குது, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்கி. அது மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, பெட்ரோலியம் துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பெட்ரோலியம் டெக்னாலஜி, அதுபோக மெஷினரி டெக்னாலஜி, அப்புறம் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸு, அது சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பாக்ஸு, அது சம்மந்தப்பட்ட இதில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது என்ன, அவங்க வந்து டயக்ராம் அடுத்து வந்து அதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. சரியா, மெக்கானிக்கல் ஃபிட்டர்ஸ், மெக்கானிக்கு இது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் வந்து டிராயிங் போடுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, டிராயிங்னா என்ன, சர்க்கியூட்டு டிராயிங் போடுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசு லக்கணம் மேசராசி, இது ஒரு கோணம், நல்ல அமைப்பு. பொதுவாக தனுசு லக்கணத்தில் மேசராசியில் பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். தனுசு லக்கணம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நல்லா பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. இருப்பினும் சகோதர விஷயத்தில் சில பிரிவுகள் இருக்கும். உத்தியம் இருக்கும். உங்களுக்கும் சகோதரனுக்கும் அறிவு உத்தம் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறவங்க, நான் சொல்லுறது நீ கேட்கணும், நீ சொல்லுறது நான் கேட்கணும். அதனால் தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அரசாங்க விஷயமெல்லாம் காரியமாக இருக்கும். சரியா, அரசாங்க விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுடைய மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக அண்ணன் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அண்ணனால் குடும்பத்துக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி பலன்கள் இருக்கும். நான் எதுக்கு லக்கணத்துக்கு பிரித்து சொல்கிறேன்னா, மேசராசியில் வந்து ஒவ்வொருத்தரும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். இங்கே தான் வித்தியாசப்படுது. வேத ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது வந்து கடலில் காயத்தை கரைக்கிற மாதிரி, பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி, கடலில் குண்டூசி போட்டு தேடுற மாதிரி. இங்கே வந்து பலன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். சரியா, யோகமே வந்து 320 யோகம் இருக்குது. சரியா நேரில் அந்த யோகம், இந்த யோகம், அமல யோகம், சுனபா யோகம், மகேந்திர யோகம், அந்த யோகம், குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
சரியா? யோகங்கள் வந்து 300க்கு மேலே இருக்குது. எந்த யோகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது இறைவன் கொடுத்த அருளால் கோச்சாரத்தில் கிரக நிலைகளை வச்சு ஒரு அப்சர்வேஷனில் சொல்கிறேன். நானும் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். ஆனால் அது நம்ம நோக்கம் வந்து நிறைய சொல்கிறதில்ல. சுருக்கமாக சொன்னாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிட்டு உங்களை தைரியப்படுத்தணும். பலன் சொல்கிறது முக்கியம் இல்லை, பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் என்ன, வழிபாடு தான். நீங்கள் இருக்கிறத போய் யாரும் கொடுக்க வேண்டாம், சரியா? யார்கிட்ட போய் எடுக்க வேண்டாம். வீட்டில் சாமி கும்பிட்டா போதும். 5 5/11/2025 ஐப்பசி 19 புதன்கிழமை காலையில் 6 to 8 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. விக்கன கணபதி படத்தை வச்சுக்கோங்க. அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம், சரியா? விக்கன கணபதினா காரிய தடையெல்லாம் நீக்குவார், பிரச்சனையெல்லாம் நீக்குவார். விக்கனம்னா என்ன, தடைகள்னு அர்த்தம், சரியா? காரியத்தில் உள்ள தடைகள், பிரச்சனைகள், தடங்கல்கள் எல்லாத்தையும் நீக்குவார். காரிய வெற்றியை கொடுப்பார். காரிய வெற்றியை கொடுக்கும் கணபதியே. அந்த கணபதி விக்கன கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வேண்டியவர்கள் யாருக்கு வேணுமோ அவங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்கலாம். 8807457629 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். அதுபோக தனலட்சுமி படம் வீட்டில் வந்து தனலட்சுமி படத்தையும் விநாயகர் படத்தையும் வச்சு கும்பிடணும், விக்கன கணபதியும் வச்சு கும்பிடணும். தனலட்சுமி படத்தையும் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். லட்சுமி படத்துக்கு வந்து பூ போடுங்க. செந்தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, இல்லை முல்லைப்பூ, நறுமண பொருட்களை போடுங்க. விநாயகருக்கு அருகம்புல்லை போட்டுருங்க. கெண்டியில் தண்ணி வைங்க. அருகம்புல் ப்ளஸ் மல்லிகைப்பூ போட்டுருங்க. அதை வச்சு நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள், சரியா நேர்களே? விநாயகர் மந்திரத்தை சொல்லுறது மிகச்சிறப்பு. விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மு கர்ப்ப விநாயகர் துணை கணபதி காயத்ரி. ஓம் ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டா திமகி தந்தம் வந்த பரஸ்வதியாத். மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கணுகணதா நமக. விக்னேஸ்வரா போற்றி, கணநாதா போற்றி, கணபதி காயத்ரி போற்றி, முக்குள் முதலனை போற்றி, மூலப்பொருளை போற்றி, வேல முகத்தனை போற்றி, வேலவனுக்கு மூத்தவனை போற்றி, சித்தி புத்தி விநாயகா போற்றி, சர்வசக்தி விநாயகா போற்றி, வினயதீர்க்கும் விக்னேஸ்வரனை போற்றி, வல்லப கணபதியை போற்றி, வன்னி மருத்து கணநாதா போற்றி. வன்னி மருத்து கணநாதா போற்றின்னு சொல்லணும். வன்னி மருங்கிறது ரொம்ப முக்கியம். வன்னி மரத்தை கும்பிட்டோம்னா நவக்கிர தோஷமெல்லாம் தீர்ந்து போயிடும். ஏன்னா தேவாதி தேவர்களும் வன்னி மரத்தை தான் சுற்றி வந்திருக்காங்க. மதுரை மீனாட்சி பெங்கோலில் வன்னிமர விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ வன்னிமர விநாயகர் ஏன் இப்போ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. பஞ்சமஸ்தானத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், பூர்வ புண்ணிய விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், சில கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கும், அப்பா வழி சொத்து பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த விக்கன கணபதியை கும்பிடணும். வன்னி மரத்து கணநாதான் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவர் நாமத்தை சொல்லணும், சரியா? விநாயகர் பூஜை பண்ணும்போது வன்னி மரத்து கணநாதான்னு சொல்லணும். வன்னி மரங்கிறது ரொம்ப முக்கியம். சில கோயிலில் வந்து தலை விருட்சமாக வன்னி மரம் இருக்கும். ரைட் நேர்களே, விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லணும், சரியா? அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொன்னீங்கன்னா சுக்கரோட அருள் இருக்கும். ஏன்னா சுக்கரன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து சுக்கரோட அருள் கிடைக்கும். பொதுவாக மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் தான் ரொம்ப முக்கியமானவர். 2 கூடியவர். குடும்பம் கலஸ்தரம் ரெண்டையும் குறிக்கிறவர் அவர் தான். இணக்கத்தை குறிக்கிறவர் அவர் தான். நீங்கள் மற்றவங்க கூட இப்போ எப்படி சேர்றீங்க அதை வந்து குறிக்கிறது வந்து சுக்கரன் தான். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். மனித வாழ்க்கைக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். ஆடம்பரம், வீடு, மனை, வண்டி, வாகனம், கலஸ்தரம், சுகம், காமம், இச்சை, சுக்லம் எல்லாத்துக்குமே வந்து சுக்கிரன் தான். ஸோ அவர் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ஆட்சி பெற்று இருக்கிறாரு. செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அடுத்தடுத்து இருக்குது, நல்லது தான். செவ்வாய்க்கு 2ஆம் வீட்டில், சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, மிகச்சிறப்பு தான், நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். பிருகுமங்கல யோகம், 2 பேரும் சேர்ந்தால் தான் பிருகுமங்கல யோகம். பட் வந்து சுக்கிரன் வந்து சந்திரன் செவ்வாய் சாரத்தில் போகிறார். இப்போ சித்திரை நட்சத்திரம் ஏறிட்டார். ஸோ பிருகுமங்கல யோகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 7 கூடையவன் 1, 8 கூடையவன் சாரத்தில் இருக்கிறது வந்து நல்ல விசேஷம்தான், சரியா? 8ஆம் இடங்குது என்ன, திடீர்னு கொஞ்சம் ஊழல் இருக்கும், ஊழலும் இருக்கும், கூடலும் இருக்கும். அந்த பொய் கோபம், சாடை இதெல்லாம் இருக்கும், சரியான? 8ஆம் இடங்குது சில இதை கொடுக்கும், டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். சில நேரம் வந்து சந்தோஷத்துலேயே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சுகம் வர நேரத்துலையும் கூட ஒரு சில தடங்குகள் இருக்கும், சரியா? அதெல்லாம் சரி கட்டப்படும், சரியா நேர்களே? அதெல்லாம் சரி கட்டப்படும். அப்படிப்பட்ட சில ஊழல் கூடல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது, சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ எந்த லக்கணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், தனுசு லக்கணம் வரைக்கும் வந்தேன்னா அடுத்து மகர லக்கணம். மேசராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்களும் தொழில் நல்லாயிருக்கும், சரியா நேர்களே? தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வியாபாரம், தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணத்தை பிறந்தவங்க வந்து நல்லா இருப்பீங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், பெரியவங்களோட அருள் இருக்கும், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கும்பலக்கணம் சூப்பராக இருக்கும், சரியா? கும்பலக்கணம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பலக்கணத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், பேங்க் ஸ்டாஃபு, அது போக வந்து கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இடி அப்படி இப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அமலாக்கத்துறை, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மேசராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக, அரசு உத்தியோக ரீதியாக நல்லாயிருக்கும். அதுபோல் தனியார் உத்தியோகத்தில் பேங்கிங் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். பேங்க் செட்டாக வச்சுக்கிறவங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இந்த ப்ரைவேட் பேங்கில் நிறையா இருக்குல்ல, ஐசிசி பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, இப்படி நிறையா இருக்குது. தடைக்கு விழுந்தால் 1008 பேங்க் இருக்குது. இந்த பேங்கில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் போடுறவங்க, பாலிசி போடுறவங்க,
லோன் போடுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு வந்து எப்படி சார் இருக்குன்னா, மீன லக்கணத்துக்கு பரவாயில்ல, சரியா, கொஞ்சம் விரயத்தோடு தான் இருக்கும். இருந்தாலும் லாபமும் இருக்கும், ஒரு பக்கம் இதுவும் இருக்கும், சரியா, வருமானமும் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும். மீன லக்கணத்தை பிறந்தவங்க குலதெய்வத்தோட அருள் இருக்கும், பிள்ளைகளால் நல்ல பெருமை இருக்கும், பூர்வ புண்ணியம் கிடைக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில பலன்கள் இருக்குது. சரி சார், எல்லாம் நல்லபடியாக சொல்கிறீங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா சார்னா இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், ஒரு ஷார்ட் சிஸ்டர் வேலைக்கு போய்ட்டு வரவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கணும், சரியா. குறிப்பாக தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை வரும். உங்களோட பிறந்த தங்கச்சியால் சில பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடு வரும், அதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி நல்லா இருக்குது. சனியும் செவ்வாயும் 3ஆம் இடத்தை தான், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும், சரியா, பேச்சில் நிதானமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் நயந்து படிக்கணும், அன்றைக்கி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் செவ்வாய் பார்வை இருக்குது, 2ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது, செவ்வாய் பார்வையும் இருக்குது. சனி பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ அப்பா பேச்சை கேளுங்க, சரி. அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் புதூர்காரகன் சூரியன் நல்ல நிலமையில் தான் இருக்கிறார். ஐபிசி 20க்கு மேலே சரியாக போயிடும். இன்னும் எத்தனை நாட்கள், இன்றைக்கி வந்து ஐபிசி 13 ஒரு வாரத்துக்கு, சரி. ஐபிசி 20க்கு மேலே அப்பா வழியில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். உங்களுக்கு அப்பாவுக்குள்ள பிரச்சனைகள், அப்பாவோட உடல்நலம்லாம் நல்லபடியாக சரியாயிரும். அதுபோல் அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களும் நல்லபடியாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட போக்குவரத்துகள் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொல்லிகிட்டே இருக்கலாம் நேர்களே, பலன்கள் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் முழுக்க சொல்லுவேன், ஒரு நாள் முழுக்கன்னு இல்லை, நான் ஓய்ஞ்சு போகிற வரைக்கும் சொல்லுவேன், டயர்டாகிற வரைக்கும் சொல்லுவேன். பட் எனக்கும் ஓரளவு லிமிட் ஆயிரும். சரி, மேசராசிக்கு ஓரளவு ரவுண்டு வந்துட்டோம், நல்லது கிட்டத்தை சொல்லிட்டோம், சாதக பாதங்களை சொல்லிட்டோம், கிரக நிலையிலும் சொல்லியாச்சு, சிறப்பாக இருக்குது. விஸ்வகர்மா யோகம் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சரியா, விஸ்வகர்மா, விஸ்வம்னா உலகம், கர்மானா உலகத்துக்கு பணி செய்தல், அந்த உலக பணி செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா. நீங்கள் உள்ளூரில் செஞ்சாலும் சரி, வெளிநாட்டில் செஞ்சாலும் சரி, எங்கே செஞ்சாலும் சரி, அந்த கர்மாவை கழிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கிரன் ஏறுது, பிருகமங்கல யோகம், அது நல்லாயிருக்கும். சாரம் கொடுத்தவனும் ஆட்சி பெற்று இருக்கிறான், நட்சத்திரநாதனும் ஆட்சி பெற்று இருக்கிறான். இதில் சாரம் கொடுத்தவனுக்கு குரு பார்வை இருக்குது, குருமங்கல யோகம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. தூரதேசம் நல்லாயிருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். நான் முதல்ல சொல்லிட்டேன், விபரீத ராஜயோகம். ஓகே நேர்களே, நான் ஒரு தம்மையில் போடுவேன், கோடிகள் கிடைக்கிற நாள் வந்தாச்சு, கோடிகள் கிடைக்க போது, விஸ்வகர்மா யோகம், ஏதோ ஒரு தம்மையில் போடுவேன். நான் தம்மையில் போடுறதெல்லாம் பார்த்து டக்குன்னு பார்க்காதீங்க, நீங்கள் பொதுவாக பாருங்கள். நான் போடுற போதி ஜோதிடத்தில் போடுற வீடியோ அனைத்தையும் பாருங்கள். நான் ஒரு 30 நிமிஷம் பேசுனேன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து அதில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் உங்களை தொட்டு பேசியிருப்பேன், உங்களுக்கு வந்து நடக்கிற தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்பேன். இப்போ தசாபுத்தின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. ராகு திசை எப்படி சார் இருக்கும்? ராகு திசை நல்லா இருக்காது. இப்போ ராகு திசை நடக்கிறவங்க டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மேசராசியில் வந்து இப்போ ராகு திசை மத்தியம வயதில் நடக்கும். குரு திசை சிறப்பாக இருக்கும், சரியா. குரு திசையில் வந்து சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, புதன் புத்திலாம் சூப்பராக இருக்கும். ராகு திசையில் வந்து சில புத்திகள் நல்லா இருக்காது. ராகு திசையில் கேது புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, இதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ ராகு திசை நடக்கிறவங்க நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அந்த 5ஆம் தேதி அந்த இறை வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் ராகு திசை நடக்கிறவங்க பௌர்ணமி தோறும் காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். காளியம்மன் அல்லது துர்க்கியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். டிசம்பர் 5 வரைக்கும் பண்ணணும். அதுக்கு பின்னாடி தான் ஒரு சுப தொடர்பு எடுக்கிறாரு. அதுபோல் சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறாரு நவம்பர் 28 வரைக்கும். ஸோ டிசம்பர் 5 வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணி தான் ஆகணும், சரியா நேர்களே. ஸோ ராகு திசை நடக்கிறவங்க கவனமாக இருங்க. சனி மகா திசை ஓரளவு நல்லாயிருக்கும், விரயத்தோடு இருக்கும், சரியா. சனி மகா திசை ஓரளவு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த 3 திசைக்கும் வேணால் அடுத்து வருகின்ற காலத்தில் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை. சனி திசை ஓரளவு வயசாயிரும், சரியா நேரில். வயசு ஒரு 70 வயசுக்கு மேலே போயிடும், 70 வயசுக்கு மேலே போயிடும். அடுத்து புதன் திசையெல்லாம் 80-90 வயசு ஆயிரும். ஸோ மேசராசியில் வந்து மத்தியம வயதில் நடக்கிறது செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. ஒரு 30 வயசுலேருந்து 7, 25, 18, 7, 25, 25, 16, 25, 16 எவ்வளவு, 41. எஸ், ஒரு 30 வயசுலேருந்து 71 வயசுக்குள்ளே நடக்கிறதா இந்த அமைப்பு வரும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. ஸோ இந்த திசையை நான் உங்களுக்கு நடத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன், தொடர்ந்து பாருங்கள், சரியா. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த தசை எப்படி இருக்கும், அதில் புத்தி எப்படி இருக்கும், அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், அதில் இந்த தசா புத்தி அந்தரம் இதுக்கெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு தசையை வந்து ஒரு வாரத்துக்கு கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ராகு திசையை எடுத்துக்கிட்டு, ராகு திசையில் நீங்கள் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தால் ராகு என்னென்ன பலனை கொடுப்பாரு, அந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து என்ன பலனை கொடுப்பாரு, யார் கூட சேர்ந்து என்ன பலனை கொடுப்பாரு, எந்த கிரகத்தோட பார்வை இருந்து என்ன பலன்களை கொடுப்பாரு, அவர் ராகு தசா, தனது புத்தி, அதுக்கடுத்து அவருடைய குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி வரைக்கும் என்ன பலன்களை கொடுப்பாரு, அந்த புத்தியிலும் ஒவ்வொரு அந்தரத்தில் என்ன பலன்களை கொடுப்பாரு அதை சொல்லலாம். அந்த வரைக்கும் சொல்லிட்டாலே நியர் அபவுட் 90% சொல்லிடலாம். அதுக்கு மேலே தான் பிராணம், சூட்சுமம்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நாள் கணக்கில் சொல்கிறது, அதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில பேருக்கு சங்கடமான நிலையில் வேணால் சொல்லலாம், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்னா கணக்கெல்லாம் போட்டு சொல்லலாம், அதுவும் இருக்குது வேத ஜோதிடத்தில். பட் அது வந்து கோச்சாரத்துக்கு சொல்ல முடியாது.
உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணால் சொல்லலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நல்லா இருக்குது, பலதரப்பட்ட யோகங்கள் இருக்குது. கோடிகள் குவியும், கோடிகள் குவியல நாள் வந்தாச்சு. வாங்கி வைங்க, சிக்கனமாக இருங்க, செலவு பண்ணிடாதீங்க. சனி பகவான் இருக்கிறாரு சரியா. ராசிக்கு 10-11 குடைவன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. கொஞ்சம் நின்று தான் வரும், மொத்தமாக வராது. லட்சம் வர இடத்துல 50,000 தான் கிடைக்கும். 50,000 சொல்கிற இடத்துல 40,000 தான் கிடைக்கும். பிட்டு தான் வரும். வாங்கி வைங்க, எதுக்கும் சலனப்படாதீங்க, நஞ்சனா இருங்க, அனைத்து வசப்படும். ராசிக்கு சூரிய பார்வையும் செவ்வாய் பார்வையும் இருக்குது. ஸோ சுக்கிராயத்துவம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல வீரமும் வேகமும் இருக்குது. செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ ராசிக்கு 2ஆம் இடமும் வலுப்புறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் அசுபதி பரணி கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நிலைப்பட்டு தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.